ஆரம்ப கேடி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம இலியானா. அந்த படத்துல அவங்க நடிச்சது அந்த அளவுக்கு பேசுற மாதிரி கிடையாது. ஆனா அதே படத்துல நடிச்ச நம்மளுடைய தமன்னா வந்துட்டு நல்ல பேரும் புகழும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம இலியானாவுடைய நிலைமை வந்துட்டு சோகமா தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து தமிழ்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் பாலிவுட் சைடு போனவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் காத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வயசுக்குள்ள, அதாவது டீனேஜ் வயசுல அவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. பாலிவுட்ல ஒரு வளம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு பின்பு இவங்க உடல் எடையால மிகப்பெரிய சோகமான விஷயம் காத்திருந்துச்சு. பாலிவுட்ல நல்லா பேரும் புகழும் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம விஜயோட நண்பன் படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முதல் படமே, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்த முதல் படமே வந்துட்டு விஜய் கூட நடிப்பு. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சங்கரோட இயக்கத்துல மிகப்பெரிய பட்ஜெட் படத்தில் நடிச்ச நம்மளுடைய இலியானாவுக்கு அதிக அளவுல பெயரும் புகழும் கிடைச்சது. இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அம்மணி வந்துட்டு இல்ல, எனக்கு தமிழ்ல வேண்டாம், நான் ஹிந்திலேயே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்க உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்துட்டு பெருக்க ஆரம்பிச்சது. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தோற்றம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உடல் எடை பெருத்த நம்ம இலியானாவுக்கு அங்க வாய்ப்புகள் அதிக அளவுல இழக்க ஆரம்பிச்சாங்க. பின்பு தாய்மொழியான தமிழுக்கே வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு படங்கள் நடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தவங்க. அதுக்கப்புறமா பல படங்கள் தமிழ்ல அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டவங்களுக்கு தற்போது மிகப்பெரிய அடி கிடைச்சிருக்குங்க. ஒல்லி பில்லி அப்படின்னு நடனமானவங்க தற்போது பயங்கரமா வந்துட்டு ஜெல்லி மாதிரி இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். இதை பார்த்த தமிழ் இயக்குநர்கள் எல்லாருமே வந்துட்டு ஐயோ இந்தமா வேலைக்கே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா விழாக்களுக்கும் சென்று எல்லா கூடயும் நல்லா பேசி எல்லாருக்கிட்டையும் அப்படியே சைலண்டா வந்துட்டு கேஷுவலா பட வாய்ப்பு கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இலியானா. இந்தியாவுள்ளே வந்துட்டு இடுக்கை உடையழகி அப்படின்னு பேர் எடுத்தவங்களுடைய நிலைமை தற்போது பரிதாபமா இருக்கு அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.